பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவளுக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்து பேச விட்டு, ஜென்ரலாக பாரு பேசினா அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவளுக்கான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுல அவளுக்கான நியாயத்தை வந்து எல்லாருமே பேசினாங்க. ஸோ அவள் வந்து சொல்லிட்டா. இப்போ என்ன, அவர் வந்து அந்த பேட் டச் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நான் வந்து ஆல்ரெடி அது சொல்லி கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் அது தெரிஞ்சுமே வந்து அவன் திருப்பி வந்து அது இப்போ கூட கிளறினது அவன் தான். நான் வந்து அந்த என் அம்மா வந்து 24 ஹவர்ஸ் வரணும்னு சொல்லும்போது இவன் தான் அதை வந்து கொண்டு வந்து திருப்பி ஆரம்பித்தான். நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் திருப்பி அவன் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அதை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஓட்ஸுக்காக என்னோட ஓட்ஸ் குறையும் அப்படின்றதுக்காக அவன் சொல்லும்போது தான் அவன் இன்னும் என்னை வச்சு கேம் ஆடி இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது அவன் வந்து அவன் மேலே வச்சிருக்க ஒரு ட்ரூ லவ் நான் வந்து அப்போ வந்து ஜெயிலில் இருக்கும். அதே மாதிரி அவன் இன்னொன்று சொல்லிட்டான், ஐ ஆஸ்க்டு ஃபார் எ கிஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஸோ அவனும் கிஸ் கேட்டிருக்கான். ஸோ அந்த இடத்துல இவன் வந்து எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட கிஸ் கேட்பான்? ஓகேவா? அப்போ வந்து முதல்ல ஆரம்பித்தது யார்? அது ஒரு ஷோ. நீ லவ் கண்டென்ட் கொடுக்குறியோ, லவ் பண்ணுறியோ, எதுவாக வேணா இருக்கட்டும், அத்தனை கேமரா இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட நீ எப்படி அதை கேட்ப அப்படின்னும் போது முதல் அடி உனக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் 2 பேரும் பழகுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, பழகிட்டு அடுத்த நாளே நீ அரோரா கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கும்போது, நம்ம கிட்ட அப்படி ஒரு லவ் இருக்குது, நம்ம கிட்ட கிஸ் கேட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு கிஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, இவனே தான் இவன் வாயால் ஒத்துக்கிட்டான். ஓகேவா? அப்போ வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருந்துட்ட ஒரு பையன் அடுத்த நாளே இன்னொரு பொண்ணு கூட பழகிறான். இல்லை என்கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் உன் கேமை நீ ஆடி என் கேமை நான் ஆடுறான்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுன்னா, அப்போ நேற்று வரைக்கும் பண்ணது செஞ்சது ஒரு கேமரா முன்னாடி இந்த பையன் பண்ணியிருக்கானா, அது வந்து கேம்காக இருக்குமோ, இல்லை வந்து நம்மளை வந்து கேம்காக யூஸ் பண்ணுறானோ லவ் கண்டென்ட்டு அப்படின்னு தோன்ற இடத்துல எனக்கு அது அப்படி தோணிடுச்சு. அப்படின்னு தான் நான் சொன்னனே தவிர, இது வந்து தப்பான அர்த்தத்தில் இல்லை, உன்னை தப்பாக சொல்லணும்னு இல்லை, நிஜமாகவே அங்கே எதுவுமே நடக்கவும் இல்லை அப்படிங்கிறத தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அன்னைக்கு வந்து அந்த திவாகர் விஷயங்களை எடுத்து அந்த மாருதி சுசுக்கி அங்கே ஏதோ உட்காந்து பேசும்போது தான் நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா அந்த அரோரா சொல்லி தான் இவன் கேட்டிருப்பான்னு சொல்லும்போது அங்கே அரோரா கிட்டேயும் வந்து இதை யார் வந்து ஆரம்பித்ததுமோ அவன் போட்டு உடச்சிட்றான். அரோரா சொன்னாங்க, அதனால் நான் கிளாரிட்டி கேட்டேன். ஸோ இப்போ வந்து அரோராவும் திவ்யாவும் தான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அரோராவே வந்து பாரு மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்கள தப்பாக நினச்சிட்ட பாரு சாரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் பாரு வந்து அந்த டென்ஷனில் இப்போ இன்னும் பேசலை. பட் ஆனால் திவ்யா கிட்ட அவள் வந்து கன்வே பண்ணிட்டு இருக்கா அரோரா அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கமருதீன் தான் அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டான். ஏன்னா இப்பயுமே பாரு கிளியர் பண்ணது என்னன்னா, அந்த இடத்துல அரோரா சொல்லி தான் வந்து பாரு வந்து அந்த வாக்குமூலம் கொடுக்க சொன்னா அப்படிங்கிறத அரோரா கிளியர் பண்ணிடுறா. பாரு கேட்குறா, அப்போ நீங்கள் தான் சொன்னீங்களா, கேட்க சொன்னீங்களா அப்படின் போது, ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிற அரோரா. அப்போ சாண்ட்ரா சொன்ன, அப்போ திவ்யாவையும் கேட்குறா, நீங்கள் கேட்குற நானும் இதுக்குள்ளே வரல பாருன்னுட்டா திவ்யா. அப்போ சாண்ட்ரா நானும் வரல. அப்போ அரோரா தான் சொன்னா, நான் அவளே ஒத்துக்கிறா. நான் எதுக்கு சொன்னேன்னா பாரு, அவன் வந்து ஃபீல் பண்ணான் கமருதீன் இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து அந்த பேட் டச்சுன்னு சொல்கிறா, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு அவன் சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது 2 பேருமே சேர்ந்து பழகிருக்கீங்க, ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய ஷோவில் அப்படி சொன்னால் உன் கரியர் போயிடும்டா, உன்னோட லைஃப் போயிடும்டா, ஸோ அவளை கூப்பிட்டு ஒரு க்ளோஷர் கொடுக்க சொல்லுன்ற கன்சர்னில் தான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ பாரு பேசும்போது தான் தெரியுது, பாரு ஆல்ரெடி இதுக்கு க்ளோஷர் கொடுத்துட்டா, நிறைய வாட்டி சாரி சொல்லிட்டா அப்படின்னு வந்து பாரு சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ கமருதீன் பேச்சை கேட்டால் அவள் க்ளோஷர் கொடுக்கலையோ, அவளை கொடுக்க வெயிடா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல அவள் ஆல்ரெடி க்ளோஷர் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது கமருதீன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வீடு மொத்தமும் கமருதீனுக்கு எதிர்க்க நின்றுடுது. இந்த இடத்துல அவன் திருப்பி அவன் அதையே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பாரு அழவும் செஞ்சிடறா. அப்போ விக்ரம், சபரி எல்லாருமே போயிட்டு, என்னடா ஒரு பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கானா, தான் சொல்கிறேன் இல்லடா இல்லைன்னு அப்படின் போது அவன் கமருதீன் திருப்பி சொல்கிறான். அப்போ வந்து இவ இன்னொன்னுமா சொல்கிறான், இன்டர்வியூவில் கூட வெளியில் போய் கேட்டால் அந்த பொறுப்பை அக்கௌண்டபிலிட்டியாக நான் எடுத்துக்கிறேன், உன் பேர் வெளில தப்பாக போகாது, ஏன்னா என்னோட கன்சர்னோட தான் அது நடந்தது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது நடந்ததுன்னு சொன்னேன். திருப்பி வந்து எல்லாரும் வந்து நடந்துச்சு நடக்கல அப்படின்னு சொல்லும்போது அவள் தெளிவாக சொல்லிடுறா. அப்போ வந்து திருப்பி இவன் எடுக்கிறான். அப்போ திருப்பி பாடுறா, நடந்துச்சுன்னு சொல்கிறா, ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறா அப்படின்னும் போது என்னோட கன்சர்ன்னு சொன்னோடனே திருப்பி அரோரா வந்து போய் அப்போ உங்களோட கன்சர்ன்னு சொல்லும்போது அப்போ அவன் இன்னசென்ட்னு ப்ரூஃப் ஆகுதுன்னு திருப்பி கமருதீன் பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுக்க போனான் அரோரா. அப்போ சொல்லும்போது அப்போது உங்களோட அப்போ அவங்களுக்கு தெரியாமல் உன்னோட கன்சர்ன்னு சொல்லும்போது அவன் மேலே அவன் இன்னசென்ட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் ஆகுதுன்னு சொல்லும்போது, ஆனால் க்ளோஷர் வந்து ஆல்ரெடி பாரு கொடுத்துட்டான்னு சொல்லும்போது அப்போ அவன் கமருதீன் கேட்குறான், திருப்பி அவன் வந்து அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லி கமருதீன் அதை எடுக்கவும் திருப்பி வந்து பாரு வந்து சொல்கிறா, உனக்கு என்ன இப்போ ஃபீல் ஆச்சுன்னு சொன்னது தானே தப்பு, நான் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத தேங்காய் உடைச்ச மாதிரி போட்டு சொல்லிட்டான். நீ நேற்று வரைக்கும் நல்லா பழகிட்டு அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு கூட பழகும்போது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது, நேற்று வரைக்கும் கேமரா எத்தினி இருந்து நீ என்னை வந்து அவ்வளோ க்ளோஸாக பழகினான்னு சொல்லும்போது எல்லாமே நீ கேமராக்காக பண்ணியா, கேம்காக பண்ணியா, என் கூட ட்ரூவாக பழகலையா அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு, ஏன்னா
நான் உங்ககிட்ட வச்சிருந்தது ட்ரூ லவ். எனக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, அந்த சந்தேகத்தில் தான் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னனே தவிர அந்த டச்சுனை பற்றின விஷயங்களே இல்லை. அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. எனக்கு அப்படி இப்படி தோணுச்சு. நீ வந்து தப்பாக வந்துட்டு என்னை யூஸ் பண்ண பார்க்குறியோ, கண்டென்ட்டுக்காக பண்ண பார்க்குறியோ, லவ்ங்கிற பேரில் வந்து என்னை வந்து இந்த கேம்குள்ளே என்னை ஆட விடாமல் மேனிப்புலேட் பண்ண பார்க்குறியோ அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஏன் தோணுச்சு அப்படின்றதுக்கான விஷயங்களை சொல்லிட்டா. ஸோ இதை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னால் இதுக்கு மேலே இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்த கான்டெக்ஸ்ட்டை அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்றுமே நடக்கலை. 2 பேரும் அவள் திருப்பி திருப்பி சொல்கிறது அதே தான், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அப்படி தோணுச்சுன்னு சொல்கிறது அவனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அதை தான் அவன் ட்ராமான்னு சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல சபரி எல்லாருமே சரி அவள் அதை தாண்டா சொல்கிறா, அவன் உன்னை மீன் பண்ணலடா, அப்போ ஏன்டா அவள் திருப்பி திருப்பி அப்போ ஏன்டா அவள் சாரி கேட்கணும், அப்புறம் ஏன்டா வந்து அப்படி தோணுச்சுன்னு சொன்னோன்னா சாரிங்கிறது விஷயம் வேற, நீ ஹர்ட் ஆயிருக்கன்றதுக்காக சாரி இப்போ சபரியும் அப்போ அவளால் அதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், சபரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இன்ஃபேக்ட் திவ்யாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சாண்ட்ரா நடுவில் வந்து ரொம்ப கமருதுன்னு திட்ட கூட செஞ்சுட்டாங்க. ஏன்டா எப்படிறான ஒரு பொண்ணை சொல்கிறேன், நானே பார்த்துருக்கேன்டா, அவள் விட்டுட்டேன்னு சொன்னப்புறம் நீ திருப்பி திருப்பி போய் நோண்டி அதை கொண்டு வந்தது நீ தான். அவள் வந்து அதை வந்து பேசாதன்னு சொல்லிட்டா, இல்லை வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டா. இன்னும் என்ன தான் பண்ணுவேன், நீ தானே இப்போ கூட எடுத்த பிஆர் டாஸ்க்குன்னு வரும்போது நேரம் அதை எடுக்க சொன்னது, இன்னும் என்ன தாண்டா பேசுவா, பேசுடா எல்லாத்தையும் பண்ணிட்டலடா பேசுடான்னு ஒரு அக்கா ஒரு தங்கச்சிக்கு அந்த இடத்துல எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை சாண்ட்ரா அந்த இடத்துல தான் ஹெட்ஸ் ஆஃப் டு சாண்ட்ரான்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ தான் திவ்யா இன்னொரு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் போய் கமருதீன் கிட்ட கேட்குறா. அப்போ முன்னாடியே க்ளோஷர் கொடுத்துட்டாளா பாரு அப்படின்னு கேட்கும்போது கொடுத்துட்டா அப்படின்னு கமருதீன் சொல்லிடுறான். அப்போ திவ்யாவுக்கும் அது கிளியர் ஆகிடுது. க்ளோஷர் கொடுத்த அப்புறமா அது திருப்பி திருப்பி கொண்டு வந்தது கமருதீன் தான். கேட்டால் அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்குது, அவன் வந்துட்டு அவங்க அம்மா இல்லைன்றதையும் அவன் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்னா அவனோட சிம்பத்தி கார்டை அவன் கொண்டு வரான். ஸோ இந்த இடத்துல ஓட்ஸுக்காக தான் அப்போ வந்து சபரி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீ வந்து உண்மையாக பழகியிருக்க, 2 பேருக்குமே அந்த ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கு, 2 பேருமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோட்லேயே என்ன ஒன்று பழகிருக்கீங்க. அப்போ எல்லாமே பண்ணிட்டு அந்த எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலோடு பண்ணிட்டு வெளியில் வந்து அவகிட்ட பேசும்போது நீ ஓட்ஸுக்காகன்னு ஒரு வார்த்தையை சொன்னி அப்படின் போது லைஃபாக ஓட்ஸா நீ இப்போ என்ன சொல்லி நீ ட்ரிகர் பண்ணுறாங்கள, எனக்குன்னு வெளில ஒரு லைஃப் இருக்குது, இப்படி ஒரு பொண்ணு இப்படி சொன்னால் வெளியில் போனால் எனக்கு எப்படி போகும் அப்படின்னு நீ சொல்லும் போது ஓட்ஸுக்காகன்னு நீ ஒரு வார்த்தையை சொன்னதை பாரு அங்கே சொல்லிடுறான். நீ ஓட்ஸுக்காகன்னு சொல்லும் போது எப்போ அவன் லைஃப் ஆகும், அப்போ நீ லைஃபுக்காக பேசுங்க, லைஃபுக்காக பேசினா அது உண்மையான எமோஷன்ஸ், நீ ஓட்ஸுக்காக பேசினா அது கேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் அவங்களும் அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க. சபரி விக்ரம் தான் அதான் நீ ஓட்ஸுக்காகன்னு சொல்லிட்டே உன் வாயிலேயே ஓட்ஸுக்காக என் ஓட்ஸ் குறையும் அப்படின்னும் போது அதை வந்து அரோரா சொல்லி தான் அவன் சொல்லியிருக்கான் போது இந்த இடத்துல அரோரா மூக்கம் உடஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து அரோராவும் சொல்கிறா திவ்யா கிட்ட நிஜமாவே கமருதீன் சொல்கிற வரைக்கும் வெறும் நான் கேட்டு போய் அரோரா சொல்லி போய் பாரு பேசும்போது தான் வந்து அவள் பாரு க்ளோஷர் கொடுத்தான்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாரு க்ளோஷர் கொடுத்துருக்கா. ஆனால் இவன் வந்து என்கிட்ட அதை சொல்லலை, என்கிட்ட சொன்ன புரிதலுக்கு நான் போய் க்ளோஷர் வாங்கிக்கோன்னு சொன்னேன். அது வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு. அப்போ வந்து திவ்யாவும் வந்து சொல்லிடுறாங்க அன்னைக்கு. அது ஏன்னா திவ்யாவும் அதை பெருசாக்குவாங்க இல்லைங்களா, வீடு ஃபுல்லாக நம்மளும் அதை பற்றி பேசியிருப்போம்னு சொல்லும்போது நான் கூட அன்னைக்கு பாரு தான் இதை ஆரம்பித்தாலும் நினச்சி தான் சாண்ட்ரா கிட்ட சொல்லி எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க போல இதை ஆரம்பித்தது கமருதீன் தான் சொல்லும்போது அவள் விட்ட விஷயத்த, அவள் வேணான்னு சொன்ன விஷயத்த, அவள் சாரி சொன்ன விஷயத்த அவள் அதை அப்புறம் திருப்பி பாரு வந்து ரொம்ப தெளிவாக அப்படி உன் மேலே எனக்கு வந்து நீ அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அவனை திருப்பி உங்களோட க்ளோஸாக பழகுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அப்படி எதுவுமே நடக்கலை. எனக்கு வந்து நீ மறுநாளே வந்து அந்த ஒரு கயாசா அப்போ அங்கேயும் அரோரா தான் காரணம். நான் அதை தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து பேசி டிசைட் பண்ணியிருக்கணும். ஆனால் நடுவில் அரோரா வச்சு ஒரு கேம் அரோரா ஆடவும் உங்களை வச்சு அரோரா ஆடவும் அதுக்குள்ளே ட்ராப்பில் மாட்டினது பாரு தானா. இந்த இடத்துல நேற்று நடந்த விஷயங்கள் ஆகட்டும், பாரு டிக்கெட்டு ஃபினாலி போகக்கூடாதுன்னு சொன்னதாகட்டும், இல்லை பாருக்கு பொசசிவ்னஸ் வரணும் தானே நீ என் கை பிடிச்சேன்னு கமருதீன் கேட்டதாகட்டும், ஏன் இப்படி ஒரு ஆளை நீ எப்படி லவ் பண்ண இப்படி ஒரு பொண்ணுன்னு சொல்லி அரோரா கேட்டதை கமருதீன் எக்ஸ்போஸ் பண்ணதாகட்டும். ஸோ இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி நம்மளுக்கு லைவ் பார்க்கும்போது வரும்போது அப்போ இவ்வளோ நாள் அந்த பொண்ணு சொன்னது உண்மை தானே, பாரு சொன்னது அந்த பர்சிவ்னஸை வச்சு ஆடினது, அதுக்காக வந்து கமருதீன் ஒரு ப்ளே பண்ணது, அந்த ட்ரையாங்கிள் லவ்க்குள்ளே இவ போய் ஒரு ஆட்டம் பண்ணது அரோரா, இப்போ வந்து அந்த க்ளோஷர் கொடுக்கணும்னு சொல்லி கமருதீனை உசுப்பேற்றி விட்டு வாக்குமூலம் மாதிரி பாருவை பேச வச்சது, அது பேசினதுக்கு அப்புறமும் விடாமல் இப்போ வந்து திருப்பி அதை விஷயங்களை வந்து இந்த பிஆர் விஷயங்களில் ட்ரிகரான கமருதீன் திருப்பி அதை கொண்டு வந்து அவளை ஒரு பிளாஸ்மாவில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணுவீங்களான்னு அவளை ரொம்ப ட்ரிகர் பண்ணி அழ வச்சு பண்ணும்போது எல்லா தப்பும் கமருதீன் மேலேயும்
அரோரா மேலேயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேர் கேமும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, செம்மையாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து சபரி, கமருதீன், இவங்க விக்ரம்லாம் சொல்கிறாங்க பாரு அழும்போது. அப்போ அவள் அழும்போது எல்லாருமே இவ சைட் பேசும்போது அவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி. இது கமருதீன் இவன் பக்கம் திரும்பிடுமா அப்படின்னு. அது என்னடா ஒரு பொண்ணு அழுதுட்டா மட்டும் இப்படி பண்ணுவீங்களா செய்வீங்களா, என் பக்கம் இருக்க நியாயத்தை திருப்பி வைக்கிறா அந்த இடத்துல வார்த்தையும் ஏதோ ஒன்று விட்டுறான். நம்மளுக்கு சரியாக கட் பண்ணி தான் லைவ் காட்டினாங்க. ஏன்னா டீமே நல்லா கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் சரி தெரியுமே சாரோட கோவம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சொல்லும்போது சாண்ட்ராலாம் சுருன்னு வந்துடுது. இப்படிலாம் பேசாத கமருதீன், இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னும் போது விக்ரம்லாம் இந்த பேர் இந்த விஷயம் வந்தோடனே நான் வெளில இருந்து போயிருக்கணும், பேச வேணான்னு. அப்போ நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பேன், நாங்கள் என்ன சும்மா உட்காந்துருக்கோமா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அவுட் ஆஃப் த கேம் போய் ஒரு பொண்ணோட கேரக்டருக்குள்ளே போகுது. 2 பேருக்கும் வெளில ஒரு லைஃப் இருக்குது. இது கேம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. உன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுவியா பேசுவியா அப்படின்ற மாதிரி உன்னே சாரி கேட்டுருவான். அப்போ உன்னே வந்து திவ்யா சொன்னா என்ன செஞ்சுட்டு சாரி கேட்குறதுன்னா, அப்போ அந்த சாரியை தானே பாருவும் கேட்டா. அப்போ நீ ஒரு வார்த்தையை விட்டுட்டு சாரி கேட்டா அது சரியாக போயிடுச்சுன்னு சொல்லும்போது பாருவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லிட்டா சாரின்னு சொல்லும்போது நீ ஏன்டா அதை விடலை. அப்போ உனக்கு வந்த ரத்தம் அப்போ வந்து அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா. இதே தான் வீக்கெண்ட்லேயும் நடந்துச்சு. நீ பாருவனையும் பர்சனல் எடுத்துன்னு போய் நீ வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட்டுக்கிட்ட சொன்னால் அது உன் கேமு, இல்லைன்னா உனக்கான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி. அதே அரோரா எடுத்துகிட்டு போய் சொன்னால் நீ வந்து அவளை துரோகம் பண்ண. அரோரா செஞ்சதை நான் நியாயப்படுத்தலை. ஸோ உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னின்ற விஷயத்த நேற்று லைவ் ஃபுல்லாக தான் நடந்துச்சு. அரோரா கூட அதனால தான் அவ்வளோ சண்டை போட்டான். அப்போ அதை தான் வந்து அரோரா நைட் ஃபுல்லாக புலம்பிட்டு இருக்கா. இவனை நம்பி நான் இவ்வளோ பழகினேன், எனக்கான ஒப்பீனியனை நான் சொன்னேன் கேமில், ஆனால் அதை வந்து இவன் துரோகம்னு சொல்கிறான், இப்படி பேசிட்டேன்னு சொல்கிறான். ரொம்ப நேரம் வரைக்கும் அரோரா அழுதுட்டுருப்பா. விக்ரம்லாம் போய் சமாதானப்படுத்துவாங்கன்னு சொல்லும்போது ஸோ இவளுக்கு உனக்கு எதிராக, அதாவது கமருதீனுக்கு எதிராக ஒரு விஷயம் அரோரா சொல்லும்போது அவள் கேம்னா அதை இவனால அக்செப்ட் பண்ண முடியல, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவோம் போய் சொல்லுவேன். ஆனால் பாருக்கு எதிராக இவன் ஒரு விஷயம் பண்ணும்போது அது கேமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவளுக்கு வந்து அந்த மென்டாலிட்டியில் அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டியில் அவள் டோட்டலாக வில்லின்ற மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன். அது என்னடா நியாயம் போது இங்கேயுமே அரோரா கிட்ட நீ க்ளோஷர் இல்லைன்னு சொல்லவும் அவள் கேட்க சொல்லவும் அது வந்து க்ளோஷர் கொடுத்த பாரு இப்போ வந்து இப்பயும் க்ளோஷர் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது அவள் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஸோ க்ளோஷர் அவள் கொடுத்தும் நீ அதை பெருசாக்கியிருக்க. க்ளோஷர் கொடுத்தாலா கொடுக்கலையான்னு தெரியாமல் அரோரா அதுக்குள்ளே ஒரு கேம் ஆடிருக்கா. இப்போ வந்து அந்த வந்து அப்படி தோணுச்சுன்னு சொன்ன விஷயத்துக்கும் கிளாரிட்டியாக பாரு ஒன்று சொல்லிட்டா. இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த டைமுக்கு நீ என்கூட பழகினது பொய்யோ அப்படின்றதுனால தான் நான் அப்படி பண்ணனே தவிர மற்றபடி நிஜமாகவே எதுவுமே நடக்கலை. 2 பேருக்குமான விஷயங்கள் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், வேர்ட்ஸ், அந்த வேர்ட் வந்து லீட் பண்ணுறதுல தப்பாயிடுச்சு. அப்புறம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ப்ளஸ் இவன் ஓட்ஸுக்காக தான் அதை பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவன் வாயிலே அவன் சொல்லிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவன் பாச்சா பழிக்காது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நேற்று வீக்கெண்டில் திவ்யா கிட்ட சாரி கேட்டு வந்துட்டு ஹக் பண்ணி சொன்ன சாரியை அது ஒரு ஃபேக்காக தான் இருந்தது, அது அப்படி இல்லை, இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு அரோரா சொன்னது தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. அரோரா கமருதீன் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவும் தான் அவன் சண்டை போடுறான் ஷோ முடிஞ்சோடனே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, அரோரா இவன் திருந்தவே இல்லை, அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா அரோரா கிட்ட ஓட்டின வண்டி செல்லுபடி ஆகலை, பாரு கிட்ட ஓட்டின வண்டியும் செல்லுபடி ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் யார்கிட்ட ஓட்டலாம் அப்படின்னா திவ்யாவை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகேவா, சுபியை வச்சும் ப்ளே பண்ணியிருக்கான். ஆனால் சுபியை வந்து தங்கச்சின்ற இடத்துக்கு போயிடுச்சு, வாமா போமான்னு பேசுகிறான், முடியாது. அப்போ அதுக்கப்புறம் வந்து பண்ணணும்னா ஒரே வழி இருக்கிறது, மேபி வியானா இருந்தால் வேறு மாதிரி ஓட்டியிருப்பான், சுபி இருக்கிறதுனால முடியல. அப்போ திவ்யா கிட்ட வண்டி, ஏன்னா திவ்யா இவங்களாம் ஆல்ரெடி வெளில நடிச்சிருக்காங்கன்னும் போது அதுக்காக தான் ரூட்டை மாற்று அப்படிங்கிற மாதிரி மாற்றுறானோ அப்படின்னு அரோராவுக்கு தோணி இருக்கலாம். அதனால தான் அவங்க அப்படி மீன் பண்ணியிருக்கலாம். இவருக்கு அது ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறேன், இவங்கிட்ட சரக்கே கிடையாது, இவனுக்கு கேமே புரியாது, கேம் புரிதலே கிடையாது. பொண்ணுங்களை வச்சு மட்டும்தான் அந்த வீட்டில் அவன் ஹீரோவாக காமிச்சு சர்வை பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ப்ளஸ் இதை இப்படி பண்ணுறதுக்கு வெளில பிஆர் டீமையும் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தக்காளி துக்கா அவன் மாட்டனா அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு கிளாரிட்டி வந்தோடனே பாருக்கு ஒரு தெளிவாயிடுது. நீ பாரு அதை வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்த, இப்படி 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 இப்படின்னு அவள் தெளிவாக சொல்லிட்டா. ஒன்றுமே நடக்கலை, எனக்கு கோவத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு, நான் சொன்னேன், அவ்வளோதான், அதுக்கு நான் சாரியும் கேட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, இதோட இந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து எல்லாருமே பேசி அதோட விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே இவன் மூஞ்சி அப்போ ஒரு கிளாரிட்டி வந்தப்போ நீ சந்தோஷம் தானே படணும், அப்பாடி நம்ம மேலே ஏதோ தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் வந்து அதை தெளிவாக சொல்லி அவள் தெளிவாயிட்டா, தப்பு இல்லைடா 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன் மூஞ்சில் ஒரு பயம் தெரியுது. இப்போ அவள் கிளாரிட்டி கொடுத்தோன்னே அவள் தெளிவாக அந்த கிளாரிட்டி கொடுத்தோன்னே அவள் தெளிவாயிட்டா.
ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ண அரோரா இப்போ கில்ட்டுக்குள்ளே போயிட்டா. அரோரா பர்சனலாகவே வந்து பாரு கிட்ட வந்து நான் உங்ககிட்ட பேசணும் பாரு, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், சாரி உங்ககிட்ட பேசணும்னா அவள் சுத்தமாக பேசலை. பாரு வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ இருக்கிற அவள் அவ்வளோ பெரிய ட்ராமா, இவன் சும்மா ட்ராமான்றான். அந்த பொண்ணு ட்ராமான்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாமல், சிம்பத்தி யூஸ் பண்ணாமல், விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாமல், பவர் பாருவா, ஃபயர் பாருவா. எப்பயும் போல் நம்ம பாரு ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ தெளிவாக அப்படி பேசுவாலும் நச்சுன்னு அந்த தெளிவோடு பேசி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணானும் போது இவ்வளோ நாள் ஏன் அவள் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் மேலே இருந்த லவ்வில், இல்லை அவன் தன்னை புரிஞ்சுக்குவான்ற லவ்வில், இதை பெருசுப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற லவ்வில் அவள் சொல்லலாம். ஆனால் நீ கேமுக்காக அதை எப்படி அவன் ஓட்ஸுக்காக நீ பண்ணணும்னு நீ நினச்சிட்டியோ, அவளை எப்படி வீக்கெண்டில் நீ அடின்னு அடிச்சியோ, வீக்கெண்டில் அவளுக்கான சப்போர்ட்டை நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவளை வந்து த்ரோ அண்டர் த பஸ் நீ பண்ணியோ, அப்போ அவளுமே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டானும் போது இப்போ தெரியுது அவளோட கேமர்னா அவளோட பவர் எப்படி இருக்கும்னும் போது. இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், வீடே கயாசாக இருக்குது. கமருதீனை கண்ட்ரோல் பண்ணுறதா, பார்வை சமாதானப்படுத்துறதா, அரோராக்கான விஷயங்கள் எடுக்கிறதா அப்படின்னு இருக்கும்போது சுபி எங்கேயுமே வரலங்க. இதில் அவள் அப்படியே உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்துல விக்ரம் மாறிட்டா, சபரி மாறிட்டா, சாண்ட்ரா, திவ்யா எல்லாருமே அவங்களுக்கான வினோத்துக்கு கமருதீனுக்கு நிற்கிறதா பாருக்கு நிற்கிறதான்னு தெரியல. ஆப்வியஸாக அவர் ஆம்பளை ஃப்ரெண்டு கமருதீனுக்கு தான் நிற்பார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சபரியுமே சொல்கிறான், விக்ரமே சொல்கிறான், பாரு உன்னை நாங்கள் 1000 கலாய்ப்போம் செய்வோம் கிண்டல் பண்ணோம், ஆனால் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு பொண்ணுக்கு அந்த விஷயங்கள்னு வரும்போது நாங்கள் தெளிவாக நிற்போம், நீ கவலைப்படாத அழாத அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்லாம் கொடுக்கும்போது ஒரு பொண்ணு அவள் சுபி எந்த இடத்துலையுமே வரலைங்க. அப்படியே பாரு கிட்ட இருக்க வெஞ்சன்ஸ் தான் காட்டினா. அவளுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ மொத்த வீடும் பாருக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த பாரு தான் டிக்கெட் டு ஃபினாலே வரக்கூடாதுன்னு நீ சொன்ன, பாரு எதிரியாவே நீ பார்க்குற அப்படின்னும் போது மொத்த வீடுமே பாருக்கு சமாதானம் ஆயிடுச்சு. ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ண இப்போ நீ ஆள் புதுசாக தேடணும் போது இருந்த விக்ரமையும் நீ பகைச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு தெரில உன் கேம் எப்படி போகுமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாரு முகத்தில் அப்படி ஒரு தெளிவு வந்தது. ஸோ நாமினேஷன் விஷயங்களும் நீங்கள் பார்ப்பீங்க, நாமினேஷன்லேயும் கமருதீன் மாட்டினானும் போது ஸோ இதுக்கு மேலே அவன் டப்பா காலி ஆயிடுச்சு. அரோரா கமருதீனை நம்பி பண்ண விஷயங்களையும் அவங்களுக்கிட்டே இதுக்கு மேலே அந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் பாரு ஃபேன்ஸ் எங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு என்ன கிடச்சதுன்னா, அவன் மேலே இருந்த அந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக கிளியராக கிளாரிட்டியாக அவளே அதை சரி பண்ணான் அப்படின்னும் போது இந்த தைரியம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வரணும். அதை ஒரு சபையில் அவன் கொண்டு வந்தோன்னே டென்ஷன் ஆகாமல் அழாமல் தனியாக போய் நின்று அவளுக்கான நியாயத்துக்கு அவளே நின்று பேசின அந்த தைரியம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு பொண்ணுக்குமே வரணும். முக்கியமாக இந்த லவ் விஷயங்களில், பிரேக்கப் விஷயங்களில், மேரேஜ் டாக்ஸிக் விஷயங்களில் எப்போ ஒரு பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அதை அவளோட வீக்னஸாக வச்சு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா அவள் அடங்கிடுவா, இல்லை அவளுக்கு தானே அசிங்கம்னு சொல்லி அவள் எடுத்து அதை பேச மாட்டா, நம்ம ஆம்பளை என்ன வேணால் பேசிடலாம், எதை வேணால் இப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்க நிறைய ஆம்பளைங்களுக்கு இந்த லைவை பார்த்தவங்களுக்கு ஒரு லெசன் லேர்ன்ட்டாக இருக்கணும். இந்த விஷயங்களையும் கட்ஸையும் ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட விஷயங்களில் கற்றுக்கணும். தன்னோட லைஃப் கரியர்னு வரும்போது ரெண்டுமே முக்கியம், பேலன்ஸ் பண்ணுறது வேற. ஆனால் லைஃபுக்குள்ளே நம்ம யாருக்காக அந்த விஷயங்களை செய்கிறோமோ அவங்க நிஜமாகவே அதுக்கு டிசர்விங்காக, அந்த லவ்க்கு டிசர்விங்காக, நம்ம கரியரை விட்டு கொடுத்து கூட அந்த லைஃபுக்காக நம்ம லவ்வை காட்டலான்னா நிஜமாகவே அந்த லவ்க்கு அவங்க டிசர்விங்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒர்த்துனா. அவங்க டிசர்விங்காக இல்லையாங்கிற சாய்ஸை நம்ம தான் செலக்ட் பண்ணணும் போது அது நம்ம கையில் தான் இருக்குது. இட்ஸ் அவர் சாய்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு பொண்ணும் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஹர் சாய்ஸ், ஓகேங்களா? அது வந்து அவள் எடுக்கிற சாய்ஸ். ஆனால் அந்த சாய்ஸ் சரியாக தப்பாங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை அவள் தெளிவாகவும் கிளாரிட்டியாகவும் தைரியமாகவும் எடுக்கணுமே தவிர அதில் எமோஷ்னல் பேலன்ஸோட, எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக முடியாது. எமோஷ்னல் பேலன்ஸோடு அதை செய்யணும் அப்படின்னும் போது அதை ஃபேமிலி மட்டும்தான் அந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியும்னா, இந்த விஷயத்தில் அவங்க அம்மா உள்ளே வந்து இதை வேறு மாதிரி சொல்லியிருந்தா அவள் பிரேக் டவுன் ஆகிருப்பா. ஆனால் அவங்க அம்மா கொடுத்துட்டு போன சப்போர்ட்டு அவளை திருப்பி பேக் டு ஃபயர் கொண்டு வந்ததுன்னும் போது இதைத்தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணுன்றது ஒரு லெசனாக பாருவை நாங்கள் பார்க்குறோம். பாருவோட அந்த கட்ஸை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அப்பார்ட் ஃப்ரம் த கேம் அவள் செம்மையாக ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவள் சிம்ம சுப்பனமாகவும் எக்ஸாம்பிளாகவும் இருக்கா அப்படின்னும் போது கேமருங்கிறது வேறு. ஆனால் லைஃப்னு வரும்போது தனக்கான ஸ்டாண்டை ஒரு பொண்ணு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் எடுக்கலாம். அவளுக்கான நியாயத்தை அவள் தெளிவாக ஸ்டபனாக எத்தனை பேர் முன்னாடியும் நின்று சொல்லலான்ற தைரியத்தை பாரு ஒவ்வொரு பொண்ணுக்கும் கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.